ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை ஹாட் சமையல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களாப்பா? இன்றைக்கி நம்ம கொத்தமல்லியை வச்சு ஒரு சுவையான தொக்கு தான் பண்ண போகிறோம். இந்த தொக்கு வந்து மாதக்கணக்கில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு சுட சுட சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளவு அட்டகாசமாக இருக்கும். இந்த சுவையான தொக்கு செய்ய மிஸ் பண்ணாமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டிருக்கேன். அந்த கடுகு வந்து கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம இதில் தனியா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்து விடணும். காரத்துக்கு ஏற்ப இப்போ காஞ்ச மிளகாய் இதில் வந்து நான் சேர்க்குறேன். உங்களுக்கு காரம் எவ்வளவு தேவையோ அதுக்கேற்றது போல் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு கட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு 8 மிளகாய், குட்டி குட்டி மிளகாய் தான் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் வறுத்து மிக்ஸி ஜாரில் பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கொத்தமல்லியை எண்ணெயே சேர்க்காமல் அதே போல் நல்லா கட் பண்ணி எடுத்துருக்கேன். வேரை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு கட் பண்ணிட்டேன். எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வதக்கி விடுங்க. புளி கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. உப்பு கொஞ்சம் தேவைக்கேற்ப அதில் சேர்த்துக்குங்க. வதக்குனதை தண்ணி சேர்க்காமல் நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பேன் வச்சு தாளிக்கிறதுக்கு தேவைக்கேற்ப ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் இந்த தொக்கு வந்து சுவையாக இருக்கும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுட்டேன். காஞ்ச மிளகாய் ஒரு 2-3 போட்டிருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டை உரிச்சிட்டு கட் பண்ணி இதில் சேர்த்தாச்சு. இதை எல்லாத்தையும் நம்ம நல்லா வதக்கி விட போகிறோம். கருவேப்பிலை எவ்வளவு தேவையோ அதுக்கேற்றது போல் கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்குங்க. கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்து பூண்டு வாசனை வர்ற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. பூண்டு நல்லா வறுபட்டு கலர் மாறி இந்த ஸ்டேஜில் வரும்போது நம்ம அரைச்சி வச்சுருந்த கொத்தமல்லியை இதில் சேர்க்க போகிறோம். எப்போவுமே குழம்பா சாப்பிட்டு போர் அடிக்கிற நேரத்தில் இந்த தொக்கை வச்சு பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். அரைச்சி வச்ச அந்த விழுது அதில் சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விடணும். வதக்கும்போது தீஞ்சு போகாமல் பார்த்துக்குங்க. இப்போ நம்ம வதக்க ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப சூப்பராக வாசனை வருதுங்க. இந்த கொத்தமல்லியை மட்டுமே வதக்கி அப்படியே சாப்பிட்றலான் இருக்குது. அந்த மசாலாவும் இதில் சேர்த்தோன்னு வைங்களேன், ரொம்ப அட்டகாசமான டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெயிலே நல்லா வதங்கி கொஞ்ச நேரம் வதக்குங்க. கொத்தமல்லியோட பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்குங்க. அவ்வளவுதான்ப்பா, நல்லா வதக்கி பக்குவமாக இருக்குது. இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பொடியை இதில் சேர்த்துடுவோம். ஏற்கனவே நம்ம காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறம் கடுகு, வெந்தயம்லாம் அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதை இதில் சேர்த்துட்டு எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நல்ல கலர் மாதிரி தொக்கு வந்து ரொம்ப சூப்பரான பக்குவத்துக்கு வந்துருச்சு. எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. சுட சுட சாதத்தோடு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவலில் டேஸ்ட் இருக்குங்க. எங்கள் வீட்டில் இன்றைக்கி குழம்புலாம் எதுவுமே வைக்கலை, இந்த தொக்கு தான் செஞ்சுருக்கோம். எல்லாருமே சூடாக இருக்கும்போதே நாங்கள் கலந்து சாப்பிட்டுட்டோம். இட்லி தோசைக்கு கூட ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். எங்கள் வீட்டில் ஒருத்தர் தான் இருக்கோம், 2 பேர் தான் இருக்கோம். என்ன குழம்பு வச்சாலும் மீந்துருதுன்னு சொல்கிறவங்க இதை ஸ்டோர் பண்ணி வச்சு அப்பப்போ சாப்பிடுங்க. நம்ம சேனலை மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.